தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க விஜய் தலைமை செயலகம் செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க விஜய் தலைமை செயலகம் செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க விஜய் தலைமை செயலகம் செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்க கோரி செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க விஜய் தலைமை செயலகம் செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க விஜய் தலைமை செயலகம் செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்க கோரி விஜய் மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்து உள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க விஜய் தலைமை செயலகம் செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்க கோரி விஜய் மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தலைமைச் செயலகம் சென்று தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பெரம்பூரில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக அவர் அறிவித்திருந்தார். ஆனால் அந்த பிரச்சாரத்தை முதல் பகுதியில் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. கூட்டம் அதிக அளவில் கூடக்கூடிய காரணமாக அந்த இடம் சிறிய இடம் என்பதால் அனுமதி தர இயலாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாக தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியினர் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதன் அடிப்படையில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளிப்பதற்காக விஜய் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் அங்கு வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து இது தொடர்பான ஒரு மனு அளிப்பது மட்டுமில்லாமல் சில அதிகாரிகள் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் தவேக தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் விஜய் மனு அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.